ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அபார வெற்றி பெற்றாங்க. எஸ்ஆர்எச் அணிக்கு ஆப்போசிட்டாக 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பேட்டியில் முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோல்வியை குறித்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் சில பல கருத்து தெரிவிச்சிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. அந்த பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. நாங்கள் எவ்வளவோ வின் பண்ணலாம் தான் முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. ஒரு ஸ்கோரை ஒரு 160 170 கண்ட்ரோல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 200 மேலே போயிடுச்சு. ருத்ராஜ் கைக்கோடும் சிவன் துபே சூப்பராக ஆட்டாங்க. இந்த ஸ்கோருக்கு எட்டது முக்கிய காரணம் அவங்க தான். போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே அருமையாக போட்டார், அவருக்கு என்னோடய வாழ்த்து. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்கோரும் எட்டியிருக்கலாம். நல்ல பிச்சு தான், பேட்டிங் பிச்சு தான். எங்களோட ஸ்ட்ரென்த்தே ஓப்பனிங் தான். ஓப்பனர் சரியாக ஆடல, அதனால தான் எங்களோட முக்கியமான தோல்விக்கு காரணம். ஏன்னா ஓப்பனிங் ஓரளவுக்கு ஆடி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ரன்னு தள்ளுன்னு ஜெயிச்சிருக்கலாம். பட் அவங்க ஆடல. எங்களோட ட்ராபேக்கே ஓப்பனிங் தான், அவங்க ஆடாதது தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் தோனியை பற்றி சில பல கருத்து சொன்னாருங்க. தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் நான் பார்த்ததில் கேப்டன் கொடுங்க. ஏன்னா சூப்பராக ஒரு பிளேயர் உள்ளே வந்தோடனே அருமையாக கணிக்கிறாரு. டிராவல்ஸ் ஹெட்டெல்லாம் நல்லா பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தார், அதெல்லாம் நான் பார்த்தேன். சூப்பராக கணிக்கிறாரு பிளேயரை. நிறைய டெக்னிக்லாம் அவர் வச்சுருக்காரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட போய் தனியாக பர்சனலாக பேசினேன். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு லெஜெண்டுங்க. இத்தனை வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு இந்தியா அணிக்கோசரம். அவர் இந்த மாதிரி அவர்கிட்ட நாங்கள் விளையாடுறது, அவர்கிட்ட பேசுகிறது ரொம்ப நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன். அவரோட பேசுனதே எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, தலை தோனி பற்றி உங்களுக்கே தெரியும். அவரோட ஸ்கில்ஸு, அவரோட டெக்னிக் எல்லாமே அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு பேட் கமெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள் சைடு போனீங்கன்னா சென்னை அணி 9 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 5 ஜெயிச்சிருக்காங்க, 4 தோற்றுருக்காங்க. இன்னும் 5 மேட்ச் இருக்குங்க. 5ல் 3 ஜெயிச்சா கண்டிப்பாக சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போய்டுன்னு சொல்லிடலாங்க. அப்படி 5ல் 5 மேட்ச் ஜெயிச்சா டாப் 2ல் முடிஞ்சிருங்க. நம்ம சென்னை அணி டாப் 2ல் முடியுது என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிமெண்ட்ரி குவாலிஃபயர் சொல்லிட்டு 2 சான்சஸ் கிடைக்குங்க நம்ம சென்னை அணிக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குவாலிஃபயர் ஆகணும். அதில் தோத்துட்டா கூட எலிமெண்ட்ரி நோன்த்தில் ஆடலாங்க. அதனால் டாப் 2ல் முடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணிலாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. 9ல் 8 ஜெயிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க குவாலிஃபயர்னு சொல்லலாம். டாப் 2க்கு ரொம்ப போட்டி இருக்குங்க. சரி விடுங்க, அட்லீஸ்ட் குவாலிஃபயர் ஆடியாச்சு போராடி போயிடலான்னு பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட புதன்கிழமை ஆகுது. கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு உற்சாகமே வருங்க. ஏன்னா பஞ்சாப் அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க இப்போது. இருந்தாலும் அவங்க ஆப்போசிட்டாக நம்ம நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நாங்கள் சென்னை அணி வெற்றி பெறும் நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணி இதுக்கு மேலே வரும் போட்டியில் இதே பிளேயிங் லெவல் இருக்கலாமா, இல்லை வேறு எதனா பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைனா நம்மளோட தோனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.